8ஆம் வகுப்பு இயல் 6 கவிதை வளம் பெருகுக. வளம் பெருகுக கவிதையுடைய ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள்ல ஒன்றா தகடூர் யாத்திரைங்க நூல்ல காணப்படுது. தகடூர்ங்கிறது இன்று என்னன்னு சொன்னா தர்மபுரி என்று அழைக்கப்படுது. இந்த நூல் முழுமையா கிடைக்கல. இந்த நூலில் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூல்ல கிடைக்கப்பட்டிருக்கு. தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னா தர்மபுரி என்று அழைக்கப்படுது. அப்ப தர்மம் புரியறவங்க என்ன செய்வாங்க, தர்மம் வாங்குறவங்க கையில தகடு போல ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தர்மம் புரியறவங்க அந்த தகடுல தான் என்ன செய்வாங்க, தகடு போன்ற பாத்திரத்துல தான் தர்மத்தை இடுவாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுட்டோம்னா தகடூர் தான் தர்மபுரி என்று இன்று அழைக்கப்படுது அப்படிங்கிறது மறக்காது. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு எதற்கு காணப்படுது அப்படின்னு சொன்னா மாமழைக்கு, பெரிய மழைக்கு தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாம மண்ணில் பொழியும் மழை நீர் தான் சத்தான வித்துக்களை நித்தமும் முளைக்க செய்து உணவை தந்து உலக உயிர்கள் எல்லாம் ஊட்டி என்ன செய்து வளர்க்கக்கூடியதா இருக்கு. வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றதான் தகடூர் யாத்திரை பாடல்ல நம்ம பார்க்க போறோம். சேர மன்னனுடைய அகன்ற பெரிய நாட்டுல பெருகிய மழை நீரால் தான் வருவாயானது சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லி இந்த வரிகளானது நமக்கு எடுத்து சொல்லுது. சேர நாடு அப்படின்னு நம்ம குறிக்கும் போது என்னன்னு சொன்னா இன்றைய கேரள பகுதியும் அதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள சேலம் கோவை மாவட்ட பகுதிகள் தான் சேர நாடு என்று அழைக்கப்படுது. பெருநீரால் வாரி சிறக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பெருகிய நீரால், பெருநீரால்ங்கும் போது பெருகி வரக்கூடிய மழை நீரால் தான். வாரிங்கும் போது வருவாயை குறிக்கக்கூடியது. அந்த பெருகி வரக்கூடிய மழை நீரால வருவாயானது சிறந்து காணப்படுக அப்படிங்கறதுதான் சிறக்கன்னு சொல்லியிருக்கு. இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. இரு நிலங்கும் போது நன்சை நிலம், புன்சை நிலம் இருக்கு. என்னன்னு சொன்னா நன்சை நிலத்துல நம்மளுக்கு எப்பவுமே தண்ணீரானது அங்க தேக்கி வைக்கப்பட்டு நமக்கு பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா புன்சை நிலம்ங்கும் போது மழையை எதிர்பார்த்து நம் ஏற்ற நேரத்துல பெய்யக்கூடிய மழையினாலதான் வளம் பெறக்கூடியதா காணப்படும். அப்ப இரு நிலத்திலையும் இட்ட வித்துக்களானது எஞ்சாமைங்கும் போது குறைவின்றி, அது குறைவின்றி நாறுகும் போது நாற்றானது என்ன செய்யும், உருவாகுக. குறைவின்றி அது வளர்க, நாற்று வளர்க அப்படிங்கறதா இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. அடுத்து நாரான முட்டாது மழை பெய்க இருக்கு. முட்டாதுங்கும் போது தட்டுப்பாடின்றி அந்த நாற்றானது தட்டுப்பாடு இன்றி வளர்றதுக்காக மழை என்ன செய்யணுமா, பெய்யணுமா, மழை பெய்க. பெய்த பின் ஒட்டாது கிளை பயில்க. அப்படி பெய்யும் போது அந்த ஒட்டாதுங்கும் போது வாட்டமின்றி அந்த வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாற்றானது என்ன செய்யணுமா, வாட்டமின்றி அது செழித்து வளரணுமா. அதான் ஒட்டாது கிளை பயில்க, செழித்து வளர்க. அக்கிளை பால்வார் பிரெஞ்சி கதிரின. அப்படி கிளைத்து செழித்த பயிர்கள் எல்லாம் பால் முற்றி கதிர்களை என்ன செய்யணுமா, ஈனணுமா. அதான் பால் முற்றி கதிரை ஈனுங்க. அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக. அப்படிப்பட்ட கதிரானது ஏறுங்கும் போது உழவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஏரினால அதை எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, உழுது எடுப்பாங்க. அதான் ஏற்கெழு ஏர்னால வளம் சிறக்கும் செல்வர்களுடைய களத்துல சேர்க நிறைக அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அக்களத்து போரெல்லாம் காவாது வைக. அக்களத்துல நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்க. எந்த காவலும் அதுக்கு தேவையில்ல, அந்த அளவுக்கு பத்திரமா இருக்கும். அதான் காவாது வைக. போரின் உருகளும் ஓதை வெறியி பெடையோடு நாரை பிரியும் விளைவையில் யானர் தாக அவன் அகன்றலை நாடே. அப்படி வைத்த அந்த நெற்போர்னை அடிக்கும் போது எழக்கூடிய ஓசையானது என்னன்னு சொன்னா மிகுந்து காணப்படும். அதான் உருகளும் ஓதைங்கிறது ஓசையை குறிக்கக்கூடியது. அப்படி நாற்றெல்லாம் அவங்க அப்படி சரி நெற்போர் எல்லாத்தையும் அவங்க கட்டி அடிக்கும் போது எழக்கூடிய ஆரவார ஒலியினால பெடையோடு நாரை பிரியும் விளையில் அப்படிங்கும் போது அந்த நார இனங்கள் தன்னுடைய பெண் பறவைகளோடு இணைந்து இருக்கா. அந்த பெண் பறவைகளோடு இணைந்து இருக்கும்போது கேட்கக்கூடிய ஓசையினால பெண் பறவைகளை விட்டு பிரிந்து செல்தான். நாரை பிரியும் விளையலாம். பெண் பறவைகளை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய விளைச்சல் மிகுந்த வயல் இங்கு காணப்படுது. யானர் தாக அவன் அகன்றலை நாடு அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட புது வருவாய், யானர்ங்கிறது புது வருவாயை குறிக்கக்கூடிய சொல். அப்படிப்பட்ட புது வருவாயோடு சிறந்து விளங்கக்கூடிய அகன்ற நாடுதான் என்னன்னு சொன்னா சேர மன்னனுடைய நாடு அப்படிங்கறது இந்த பாடல் வரிகளானது குறிக்கப்பட்டிருக்கு. சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருக்கணும். வாரிங்கிறது வருவாய், வாரிக்கிட்டு வருவாயை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்பு இணைச்சு படிச்சுக்கிடுவோம். எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டமின்றி. என்னன்னு சொன்னா ஒட்டிக்கிட்டு இருந்தா வாட்டமின்றி இருப்பாங்க அப்படின்னு கூட இணைச்சுக்கிடலாம். வைகுக தங்குக, ஓதைனா ஓசை, தேவர இடத்துல சேவருன்னா ஓதை ஓசை. ஏன்னா இந்த சொற்கள் மறக்கலாம். வெறிங்கும் போது அஞ்சு, அப்படி வெறிச்சு பார்க்கும்போது அப்படியே அஞ்சு பேய் நடுங்கி நின்னாங்க அப்படின்னு கூட தொடர்படுத்தி இணைச்சு படிச்சுக்கோங்க. யானர்னா புது வருவாய்.
தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. என் நண்பர் செய்த தொழில் அவனுக்கு வாரி பெருகிற்று, வருவாய் பெருகிற்று. அக்களத்து கூட்டல் களத்து கதிர் கூட்டல் இன கதிரின. தகடூர் யாத்திரைங்கிற பாடல்ல வளம் பெருகுங்கிற தலைப்பின் கீழ் உள்ள கவிதையை நம்ம பார்த்தோம். கேட்டதோடு மட்டும் இல்லாம தேர்விலையும் கேள்விக்கேற்ற சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.